இல்லை சார், நான் வந்து நீங்கள் சட்ட விதிமுறைன்னு சொன்னாலும் சரி நான் பேச மாட்டேன். இதுக்கு மேலே உங்கள்கிட்ட பர்மிஷன் இல்லாமல். பட் அது எனக்கு நீங்கள் யாராச்சும் வாங்கின ஒரு மாடல் காட்டுங்க. ஊரு இன்னைக்கு காலையிலேருந்து மைக்கில் பேசுகிறதா நானும் பார்க்குறேன். ஃபேஸ்புக் எடுப்போம், ஃபேஸ்புக் தரேன் சார். என்ன மட்டும் நீங்கள் கேட்கக்கூடாது, அது தவறான ஒரு விஷயம் இல்லை. நீங்கள் இந்த பகுதியை நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதில் டூ விடுதலைக்கான ஒரு பேட்டி இருக்குங்க. மைக்கு பேசுகிறாங்க, லவுட் ஸ்பீக்கரில் பேசுகிறாங்க. அந்த பர்மிஷன் மாடல் நீங்கள் எனக்கு ஐயா நான் பேசலை, நான் பேசலை, நான் இதுக்கு மேலே பேசலை. பேசினவங்களை கேட்காம என்ன மட்டும் கேட்க காரணம் இல்லை. நான் முறையிடுறது நான் உங்க மேலே தான் முறையிடுவேன். அடுத்தவங்களை கேட்கல, என்ன மட்டும் கேட்டாலும் நான் உங்களை தான் முறையிடுவேன். இதுக்கான பர்மிஷன் சார் நீங்கள் தான் சார் எனக்கு காட்டுங்க. என்ன தடுத்துட்டீங்க? இல்லை சார், நான் உங்கள் பேச்சை கேட்குறேன். இல்லை உங்கள் பதவியும் உங்கள் வார்த்தையும் நான் மதிக்கிறேன். ஜென்ரேட்டர் நிப்பாட்டிக்கிறேன், நான் மதிக்க ஆகணும். எனக்கு முன்னாடி பேசப்பட்டவங்க காட்டு பேசுகிற அனுமதி மட்டும் எனக்கு வேண்டும் சார். அப்போ நீங்கள் எங்கே போயிருந்தீங்க சார்? நான் பேசும்போது மட்டும் ஒரு ஃபோனில் வந்து தடுத்த நீங்கள் இதுக்கு இந்த வீடியோ வந்து எங்கே சார் போயிருக்கீங்க? அது ரொம்ப தவறு. இதை நான் மதிக்கிறேன், நான் சட்டத்தை மதிக்கிறேன், சட்டம் படித்தவன் நான் மதிக்கிறேன். ஆனால் இது ஒருதலை பட்சமாக இருக்கிறது தவறு. நான் இதுக்கான புகாரை வந்து கண்டிப்பாக கொடுப்பேன். ஏன்னா நான் இது வந்து நீங்கள் ஒருதலை பட்சமாக செயல்பட்டீங்க நான் புரியும். உங்கள்கிட்ட நான் இல்லை, எனக்கு நான் என்ன கேட்குறேன், இப்போ எல்லாரும் பர்மிஷன் நான் அதை தான் திருப்பி கேட்குறேன். இப்போ நான் பேசுறதுனால என்ன சார் இருக்கு? அதாவது இது எகென்ஸ்ட் உங்களுக்கு தெரியாது, இது எகென்ஸ்ட் என்சிசி லைன் சார். நான் வந்து இதை பர்மிஷனாக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு கொடுத்த பர்மிஷனாக நான் ஃபீல் பண்ணுறேன். என்னன்னா அந்த வண்டிக்கு சார், அந்த வண்டியில் நீங்கள் 10 நிமிடம் வரைக்கும் ஆடியோ யூஸ் பண்ணலாம்.